டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டிஃபன் சாம்பார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி பருப்பு இல்லாத ஒரு டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். பருப்பு இல்லாமல் சாம்பார் செஞ்சால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பருப்பு சாம்பாரை விட இந்த பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் நம்ம வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு சாம்பார், அதுவும் பருப்பு இல்லாத சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு இன்னும் பற்ற வைக்கல, அதுக்கு பொருளெல்லாம் சேர்த்துருவோம். வெங்காயம் ஒரு 100 கிராம், அதாவது மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி சும்மா 1-2மா கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துகிட்டு அந்த உள்பகுதி அந்த தண்டு மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கும்ல, அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான், முங்குற அளவுக்கு. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ நம்ம இந்த 3 பொடியை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா 2 கீர்னு அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து கொடுத்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு இதை நல்லா குழைவாக வேக வச்சுக்கிடலாம். 2 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம அதை அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம 2 விசில் அடித்து கேஸெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வெந்து அந்த தொலியெல்லாம் அப்படியேவும் நல்லா எந்திரிச்சு போயிருக்கு. இப்போ நம்ம அந்த தொலியை பூராமல் எடுத்துடலாம். இது போல் இடிக்க வச்சு தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தையும் அந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துடலாம். மசிச்சு கொடுத்துருங்க, இல்லைன்னா நல்லா கடைஞ்சி கொடுத்துருங்க. இப்போ நம்ம தக்காளியும் அந்த வெங்காயத்தையும் நல்லா கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கொஞ்சம் உயரமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். கடுகு உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா குறன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம வழக்கமாக முழுசாக போடுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி தாளிக்கும் போது நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே நைஸாக இருக்கும், எதையுமே கழிக்க வேண்டியதில்லை. மாதிரி வெங்காயத்தை கலந்து கொடுத்துட்டு ஒரு சின்னதாக 3 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். நம்ம வெங்காயத்தை போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இந்த தாளிப்பு முடிஞ்ச உடனே அப்படியே தூக்கி ஏற்கனவே நம்ம இங்கே நல்லா கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வெங்காயத்தை இந்த இடத்துல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்த பிறகு சின்ன பவுலில் ஒரு 2 டீஸ்பூனு சாம்பார் தூள், உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா கரைச்சாச்சு. இதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே இதில் சேர்த்துருங்க. அது அப்படியே போட்டால் கொஞ்சம் கட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும், பச்சை வாசனை எல்லாம் போய் வெந்து வரட்டும். சாம்பாருக்கு பொரியலை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை பவுடரை அரைச்சி வச்சுருக்கிறதுல ஒரு கப்பு தண்ணி, 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி கொடுத்துருங்க. அதாவது பொட்டுக்கடலை, நான் பொரிகடலைன்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில். பொட்டுக்கடலை, வறுகடலை அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம சட்னிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த கடலை தான். இப்போ நல்லா பவுடரை நல்லா கலந்தாச்சு. இது இப்போ நம்ம மசாலா சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா நமக்கு மசாலா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த இடத்துல சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நமக்கு திக்காகி வரும். அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்னா இந்த அளவுல இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதை அப்படி ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இதே அளவில். ஆனால் நம்ம சேர்க்குற அந்த மாவு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றி 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ரெடியான உடனே மல்லித்தலை
நல்லா ஒரு கையளவு நல்லா பொடுசாக வெட்டிட்டு மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் அருமையாக தயாராகிடுச்சு. இட்லியில் நல்லா ஊற்றி ஊற வச்சு அப்படியே ஒரு பெரட்டு. இந்த மாதிரி அருமையாக ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வைப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம சொன்ன மெத்தடில் சூப்பரான ஒரு பருப்பு இல்லாத சாம்பாரை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.